ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி பேருந்து நிலையம் அருகே அம்ருத் திட்டத்தின் கீழ் 20.42 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் கட்டுமான பணிகளில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக பொதுமக்கள் பரபரப்பான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர். கட்டுமான பணிகள் முழுமையாக நிறைவடைந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ள நிலையில் நீர்த்தேக்க தொட்டியின் அப்பகுதியில் தற்போது தண்ணீர் கசிவு ஏற்பட்டிருப்பது பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தரமற்ற கட்டுமான பொருட்கள் பயன்படுத்தப்பட்டதன் விளைவாகவே இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் திட்டத்தின் ஒரு பகுதியாக புதிய குடிநீர் குழாய்கள் அமைக்கப்பட வேண்டும் என்ற நிலையில் புதிய குழாய்கள் பதிக்கப்படாமல் ஏற்கனவே இருந்த பழைய குழாய் இணைப்புகளை பயன்படுத்தப்பட்டுள்ளதால் கூறப்படுகிறது. இதன் மூலம் திட்ட நிதி முறையாக பயன்படுத்தப்படவில்லை என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. கட்டுமான பணிகளை மேற்கொண்ட ஒப்பந்ததாரர் தரநிலைகளை பின்பற்றாமல் பணிகளை முடித்ததாகவும் இதை கண்காணிக்க வேண்டிய அதிகாரிகள் முறையான ஆய்வு மேற்கொள்ளவில்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த விவகாரம் தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் மற்றும் சம்பந்தப்பட்ட துறையினர் விசாரணை மேற்கொண்டு உண்மை நிலையை வெளிக்கொணர வேண்டும் என்றும் பொதுமக்கள் எதிர்பார்த்து வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த திமிரி கிராமத்தில் 21 கோடி ரூபாயில் தண்ணி ஓவர் டேங்க் கட்டி 6 மாதம் கூட ஆகலை. உள்ளெல்லாம் பூசுறதுல கம்பியில் அப்படியே தருது. தண்ணி மொத்தம் லீக் ஆகுது. அது வரைக்கும் ஈஓ கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி இது வரைக்கும் எதுவுமே ஆக்ஷன் எடுக்கலை. அதை அதற்குண்டான அதிகாரிகள் ஆக்ஷன் எடுத்து அதை சரி செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.